நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பணியில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாக நிகழ்ச்சி லைட் வெயிட் பேபி படத்தின் மூலம் கதைய நாயகன அறிமுகம் நடிகர் விக்கஸ் விக்ரம். நடிகர் விக்கஸ் விக்ரம் நடிக்கும் லைட் வெயிட் பேபி படத்தின் டைட்டில் வெளியீடு. ஸ்டாண்ட் அப் காமெடியன், பிக்பாஸ் பிரபலம், டிஜிட்டல் திரை நட்சத்திரம் என இளம் தலைமுறை ரசிகர்கள் கொண்டாடும் நடிகர் விக்கஸ் விக்ரம் லைட் வெயிட் பேபி படத்தின் மூலம் கதைய நாயகனாக அறிமுகமாகிறார். இப்படத்தின் டைட்டில் வெளியீட்டு விழா சென்னையில் சிறப்பாக நடைபெற்றது. இயக்குனர் கேசி குரு இயக்கத்தில் உருவாகும் லைட் வெயிட் பேபி திரைப்படத்தில் விக்கஸ் விக்ரம் மற்றும் ஃபிட்னஸ் மாடலிங் மங்கை ஆர்த்தி கிருஷ்ணா ஆகியோர் முதன்மையான வேடங்கள் நடிக்கிறார்கள். பிரமோத் கோடியன் ஒளிப்பதிவு செய்யும் இந்த திரைப்படத்திற்கு சரவணன் சுப்பிரமணியம் இசையமைக்கிறார். ரொமான்டிக் காமெடி ஜானரில் தயாராகும் இந்த திரைப்படத்தை ஹிதா ஸ்டுடியோஸ் நிறுவனம் தயாரிக்கிறது. இந்த படத்திற்கு சாகர், சந்தேஷ் ஜி, திம்மா ரெட்டி ஆகியோர் இணை தயாரிப்பாளர்களாக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். இப்படத்தின் டைட்டில் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் படத்தின் நாயகன் விக்கஸ் விக்ரம், நாயகி ஆர்த்தி கிருஷ்ணா, இயக்குனர் கேசி குரு ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்வில் நடிகர் விக்கஸ் விக்ரம் பேசுகையில், இங்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியை ஸ்டாண்ட் அப் காமெடி ஷோவை போல் தொடங்குகிறேன். இடையில் எங்கேயாவது காமெடி வந்தால் சிரிக்க மறந்து விடாதீர்கள். நான் முதலாக இந்த மேடையை சற்று பார்த்து நினைக்கிறேன். மேலும் இந்த ஸ்டாண்ட் அப் காமெடி ஷோ ஒரு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியாகவும் இருக்கும். 2016ஆம் ஆண்டில் நான் தியேட்டர் ஆர்டிஸ்டாக இருந்தேன். அதன் பிறகு சோஷியல் மீடியாவில் சில கண்டென்ட்டுகள் மூலம் ரசிகர்களிடத்தில் பிரபலமானேன். நான் ஒரு அமைதியான கலைஞன். என்னை போல என் ரசிகர்களும் அமைதியாக இருந்து ஆதரவு அளித்து பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இறுதி வரை என்னை அழைத்து வந்தார்கள். அதற்கு இந்த தருணத்தில் நான் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பிக்பாஸ் என்னை எப்படி மாற்றியிருக்கிறது என்றால், முன்பெல்லாம் என்னை ஒரு கண்டென்ட்டாகத்தான் பார்த்தார்கள். அந்த தருணத்தில் என்னை சந்திக்கும் ரசிகர்களுக்கு என் பெயர் தெரியாது. ஆனால் என் மீது அன்பு காட்டுவார்கள். ஆனால் பிக்பாஸ் நிகழ்ச்சிகளுக்கு பிறகு என்னை அவர்களுடைய வீட்டில் ஒரு பிள்ளையாக மாற்றி இருக்கிறது. அத்தகைய ஒரு சக்தி பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்தேன். நான் பிக்பாஸ் வீட்டில் இருந்தபோது ஒவ்வொரு நாளும் என்னை பின்தொடர்ந்தார்கள். அவர்கள் என் மீது அன்பு செலுத்த தொடங்கினார்கள். நான் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் செல்லப்பிள்ளையாக மாறிவிட்டேன். செல்ஃபி எடுத்துக்கொண்டார்கள். அது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. என்னை நேரில் சந்திக்கும் போது உரிமையுடன் விசாரிக்கவும் செய்தார்கள். அது எனக்கு உண்மையில் சந்தோஷமாக இருந்தது, அதிர்ச்சியாகவும் இருந்தது. இப்போது ரசிகர்கள் விக்கஸ் என்னும் என்னுடைய சமூக வலைதள பக்கத்தை பார்க்கிறார்கள், பின் தொடர்கிறார்கள். என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என அக்கறையுடன் கேட்கிறார்கள். எனக்கு ரசிகர்கள் தொந்தரவு பிடிக்கும். இது அல்பத்தனமானது என்றாலும் என்னை யாராவது டிஸ்டர்ப் செய்தால் எனக்கு பிடிக்கும். அப்பாவிற்கு இன்டர்நெட் பற்றி எதுவும் தெரியாது. தொடக்கத்தில் நான் என்னுடைய நண்பர்களுடன் படுக்கையறையில் இருந்து தான் ரீல்ஸ்களை எடுத்து பதிவேற்றுவோம். ஒவ்வொரு நாளும் என்னுடைய தந்தையார், நானும் என் நண்பர்களும் காலையிலிருந்து இரவு பெட்ரூமில் இருப்பதையும், அதன் பிறகு என்னுடைய நண்பர்கள் வீட்டிலிருந்து வெளியே செல்வதையும், இதன் பிறகு நான் சோர்வாக இருப்பதையும் மட்டும்தான் என் தந்தை பார்ப்பார். நிலவை கொண்டு வா என்ற பாடலை நாங்கள் ரீல்ஸாக எடுத்து பதிவேற்றினோம். அது வைரலானது. அந்த ரீல்ஸை போஸ்ட் செய்த சில நிமிடங்களில் 10,000 பேர் பார்த்தனர். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தால் 1,00,000 எட்டியிருந்தது. அதன் பிறகு அது 1 மில்லியன் கடந்து எங்கோ சென்று கொண்டிருந்தது. இந்த தருணத்தில் நடிகர் எஸ்.ஜே. சூர்யா, சிம்ரன் மேடம் ஆகியோர் இது தொடர்பாக தங்களது கருத்துக்களை போஸ்ட் செய்தார்கள். திடீரென்று தேவா அவர்கள் என்னை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு நன்றி தெரிவித்தார். நீண்ட நாள்களுக்கு பிறகு அந்த பாடலை பிரபலப்படுத்தியதற்கு நன்றி என்றார். அதை கேட்டதும் என் கண்களில் கண்ணீர் வந்தது. அவரிடம், அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள், நீங்கள் மிகப்பெரிய லெஜெண்ட். நிலவை கொண்டு வா பாடல் யாருடைய வாழ்க்கையை மாற்றியதோ தெரியாது, ஆனால் என்னுடைய வாழ்க்கையை மாற்றியது. நிறைய சேனல்களுக்கு இன்டர்வியூ கொடுத்தோம். எங்களை பற்றி நாங்களே பேசினோம். இதை என் அப்பா ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார். இந்த படத்தின் டைட்டிலை விட மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இப்படத்தின் ஹீரோயின் தான். அவர்கள் பெயர் ஆர்த்தி கிருஷ்ணா. இதற்கு மேல் பேசுவதற்கு ஒன்றுமில்லை. படத்தை உருவாக்கிவிட்டு உங்களிடம் வருகிறோம் என்றார். இவனை கேசி குரு பேசும்போது, நான் பெங்களூரிலிருந்து வருகை தந்திருக்கிறேன். எனக்கு தமிழ் பேசினால் புரியும், ஆனால் பேச வராது. அதனால் நான் ஆங்கிலத்திலே பேசிவிடுகிறேன். லைட் வெயிட் பேபி என்பது இன்பேலன்சிங் லைஃப். இந்த போஸ்டரில் ஒரு பக்கம் எடை குறைவாகவும் மறுபக்கம் எடை அதிகமாகவும் இருக்கும். இது ஏன் என்பதுதான் இப்படத்தின் பின்னணி என்றார். அன்றைக்கு ஆர்த்தி கிருஷ்ணா பேசும்போது, இந்த வாய்ப்பை வழங்கியதற்காக இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் நன்றி. இது என் முதல் திரைப்படம். இந்த திரைப்படம் எப்படி உருவானது, எப்படி உருவாகும் என்பது தெரியாது. அதை தெரிந்து கொள்ள ஆர்வம் இருக்கிறேன். நன்றாக வர வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. என்னுடைய சிறப்பான பங்களிப்பை வழங்குவேன் என்றார். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.